சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தமிழ், அது என்னது? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லைன்னா எது கொழிச்சுக்கிற? ஏதோ வச்சிருக்கேன், என்னன்னு காட்டு. நான் காட்டுவேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி. இது என்ன? போனு. அது எனக்கு தெரியுது. இது எது கொழிச்சு எடுத்துட்டு வர? இது அம்மாவோட போனு. அம்மா வெளியில போனப்ப மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? யாருக்கும் தெரியாம இந்த போன்ல இருந்து மாஸ்டருக்கு போன் பண்றோம். இங்க பாரு தமிழ், இது ரொம்ப தப்பு. தெரிஞ்சதுன்னா அப்புறம் அம்மா வந்தா திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு போன் தானே. நம்ம போன் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம், சரியா? சரி, அதே இடத்துல வச்சிரணும். ஓகே. மாஸ்டர் நம்பர் தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. எடுக்கல. சரி விடு, மாஸ்டர் பிஸியா இருப்பாங்க. அப்புறமா திரும்ப கூப்பிடும் போது பேசிக்கலாம், சரியா? போனை கொண்டு போய் அங்கேயே வச்சிடலாம், ஓகேவா? ஏய் சின்ன கொழுக்கிட்ட, கையில என்ன புள்ள வச்சிருக்க? ஒண்ணும் இல்லையே, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? மரியாதையா கையில வச்சிருக்கிற போனை கொடு. என் கையில போன் இருக்குன்னு உனக்கு எப்படி பாட்டி தெரியும்? அடேங்க அப்பா, பெரிய தங்கமல ரகசியம். இல்ல பாட்டி, மாஸ்டருக்கு தான் போன் பண்ணேன். நீ நல்லா பண்ணுவ, எனக்கு தெரியும். குடு முதல்ல போன. நான் இந்த போனை எங்க வைக்கிறேன்னு பாக்குறேன். உன்னால எடுக்கவே முடியாத இடத்துல வைக்கிறேன்டி. என்ன தமிழ், மறுபடியும் பாட்டி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அகிலப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறது அவங்கதான். அவங்க கூட நான் சண்டை போடுறதே கிடையாது. ஆத்தாடி ஆத்தா, கால் அரைக்காப்படி அளவுதான் இருப்பா. ஆனா வாய திறந்தா 3 படி அளவுக்கு போய் சொல்லுவா. இந்த புள்ள பேச்ச நம்பாதீங்க தம்பி. எப்ப பார்த்தாலும் என்னோட வம்பிழுக்கிறதே வேலையா வச்சிருக்கா. நீங்க வேணா அகில் கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. தம்பி, இந்த புள்ளைய இப்படி பாக்குறீங்களே, இது சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா? என்னென்ன வேலை பண்ணுவா தெரியுமா? சைஸ் தான் சிறுசு, பண்ற வேலையெல்லாம் ரொம்ப பெருசு. அப்படி என்ன பண்ணுவா? நல்லா கேட்டீங்க போங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன், எதை பார்த்தாலும் அப்படியே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்? நீ தானே? நீ என்ன பண்ணுவேன்னு நான் சொல்றேன் பாரு. கொழுக்கட்ட, இப்ப நீ தான் சுந்தரி, நான் தான் எப்பவும் வயசான பாட்டி தானே. ஏய், சொல்றத கேளுடி. நான் தான் அப்பத்தாவான். அதத்தான் நானும் சொன்னேன். சரி சரி, இப்ப நீ சுந்தரி, நான் அப்பத்தா. ஆரம்பிக்கலாமா? ஏத்தா சுந்தரி, என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டியே. அடடா அப்பத்தா, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? எப்ப பார்த்தாலும் உன்னோட எனக்கு பெரிய இம்சையா போயிடுச்சு. எங்க போனாலும் சைரன் வச்ச வண்டியில கூட்டிட்டு போ, சைரன் வச்ச வண்டியில கூட்டிட்டு போன்னு என் உயிரை வாங்குற. நான் உனக்கு எத்தனை
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த வண்டி கவர்மெண்ட் வண்டி. உன் இஷ்டத்துக்கு உன் பர்சனல் யூஸ்க்காக உன்னை கூட்டிட்டு போக முடியாது, புரியுதா? ச்சே, அந்த ஆபீஸ் ஒர்க்கை விட இந்த வீட்ல இந்த அப்பத்தா இம்சை தான் பெரிய இம்சை. என்னமா பேசுறா? ம். ஏய் குட்டி கொழுக்கட்ட, என் பேத்தி என்ன பேசுவாளோ அத மட்டும் பேசுனா போதும். உன் இஷ்டத்துக்கு நீயா கதை கட்டாத. நான் ஒன்னும் கதை கட்டல, ஆ? நிஜமாவே அம்மா இப்படிதான் பேசுவாங்க.